எல்லாருக்கும் வணக்கம். இந்திய தமிழன் சேனல் சார்பாக உங்கள் எல்லாத்தையும் வரவேற்கல ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதாவது இன்றைக்கி என்ன டாபிக் நம்ம பார்க்க போகிறோம்னா, தூக்கமின்மை, ஸ்லீப்லெஸ் நைட்ஸ். இப்போ பரவலாக பார்த்தீங்கன்னா பொதுமக்களிடையும் சரி, ஒரு ஐடி இளைஞர்கிட்டையும் சரி, ஒரு ஸ்கூலில் வேலை பார்க்குற டீச்சர்கிட்டையும் சரி, எல்லாத்துக்குமே இந்த தூக்கமின்மைங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக நம்ம சமூகத்தில் உருவாகிட்டு இருக்குது. அதாவது இதை சில பேர் அலட்சியப்படுத்துகிறாங்க, ஆனால் சில பேர் அதை ரொம்ப அதனால் பாதிக்கப்படுறாங்க. இது ஏன் வந்துச்சு, எப்படி வந்துச்சு, அதுக்கான காரணிகள் என்ன, அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு நான் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ண விஷயங்கள் ப்ளஸ் தேடின விஷயங்களை வச்சு நான் யூஸ் பண்ணி நான் ஒரு 1.5 மாதமாக அதை நான் ப்ராக்டிஸ் பண்ணேன். அதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம்னு ஆசைப்பட்றேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல தூக்கமின்மைனா என்ன அப்படின்னா, கரெக்டான ஸ்லீப்பிங் பேட்டர்ன் இல்லாதது ஃபர்ஸ்ட். அதாவது இந்த டைமுக்கு தூங்கி இந்த டைமுக்கு எழுந்திருக்காததை கூட தூக்கமின்மைன்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது விஷயம், ஹோல் நைட்டு தூங்காமையே இருக்கிறது, தூக்க துளி கூட வராது, அந்த மாதிரி பீப்புள் இருக்காங்க. இல்லை குறைஞ்சபட்சம் 6 மணி நேரம் ஸ்லீப் தேவைன்னு சொல்கிறாங்க ஹெல்த் வைஸ். அது கூட இல்லாமல் 3 மணி நேரம் 4 மணி நேரம் அப்படின்னு தூங்கிட்டு அப்புறம் அடுத்த நாள் டே ஃபுல்லாக தூங்கி வலியுறது. இந்த மாதிரி விஷயங்கள் தூக்கமின்மையாக நம்ம கன்சிடர் பண்ணுறது. அதாவது ஜென்ரலாக நைட்டு மட்டுமே மூளை ஓவராக ஆக்டிவாக இருக்கிறது. இதுதான் மக்களுக்கு, பெரும்பான்மையான மக்களுக்கு பெரிய பிரச்சனையே. இதுக்கு பார்த்தீங்கன்னா பல்வேறு காரணங்கள் சொல்கிறாங்க. முதல் விஷயமா பார்த்தீங்கன்னா மேஜராக எல்லாரும் சொல்கிறது ஹெரிடிட்டி, அதாவது வம்சா வழியாக வருது. அப்பாவுக்கு இருந்தால் பொண்ணுக்கு இருந்தால் பேத்திக்கு, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் வருது. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா நம்மளோட உணவு பழக்கங்களால் வருது. நம்ம எந்த மாதிரி உணவு பழக்கங்கள், நைட்டு 6 மணிக்கு மேலே டீ காஃபி குடிக்கிறது, இந்த மாதிரியான உணவு பழக்கங்கள். மூணாவதாக என்ன சொல்கிறாங்கன்னா சோசியல் ஜெட்லாக். அதாவது அது என்னன்னா டிஃப்ரெண்ட் ஸ்லீப்பிங் பேட்டர்ன் வச்சுக்கிறது. அதாவது மற்ற வீக் டேஸில் 10 மணிக்கு படுத்து 6 மணிக்கு எந்திரிக்கிறது, வீக்கெண்ட்ஸில் 1 மணி வரைக்கும் தூங்காமல் முழிச்சுட்டு நோண்டிட்டு படம் பார்த்துட்டு இருக்கிறது. இந்த மாதிரி பண்ணும்போதும் நமக்கு அந்த ஜெட்லாக் வராது, அதாவது தூக்கமின்மை வருது. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான ஃபேக்டர் மெடிக்கலி என்ன சொல்கிறாங்க, நியூரல் இம்பேலன்ஸ். அதாவது நம்ம மூளையில் பார்த்தீங்கன்னா 2 விதமான பார்ட் இருக்குது. ஒன்று வேக்கப் சென்டர், இன்னொன்று ஸ்லீப் சென்டர். இந்த ரெண்டுமே, வேக்கப் சென்டர் எப்பவும் டே டைமில் ஆக்டிவாக இருக்கும், ஸ்லீப் சென்டர் நைட் டைமில் ஆக்டிவாக இருக்கும். இந்த ரெண்டுக்குமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சுன்னா, ஒன்று வேக்கப் சென்டர் நைட்டில் ஆக்டிவாக இருந்ததுன்னா நமக்கு தூக்கம் வராது. இந்த நியூரல் இம்பேலன்ஸும் ஒரு முக்கியமான ஃபேக்டராக ரீசெண்ட் மெடிக்கல் ரிசர்ச்சில் சொல்லியிருக்காங்க. இது எந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸில் இருக்க ஃபார் எக்ஸாம்பிள் மேஜர் ரிசர்ச் யூஎஸ் தான் நடக்குது. 4ல் ஒருத்தருக்கு இன்சோம்னியா இருக்குங்கிறாங்க. இந்தியாவில் எந்த வகையாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6ல் ஒருத்தவங்க, அந்த அளவுக்கு தான். அதுவே அதிகமான ரேஷியோ தான். பட் இருந்தாலும் கொஞ்சம் அவங்க கம்பேர் பண்ணும்போது நம்ம கம்மி தான். சரி, ஓகே, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் பல ஆண்களில் யோசிச்சு பார்க்கும்போது பல விஷயங்கள், பல புக்ஸை படித்து பார்த்தேன், பல இடத்துல தேடி பார்த்தேன், 2-3 ஃப்ரெண்ட்ஸு டாக்டராக இருக்காங்க, அவங்கக்கிட்ட செக் பண்ணி பார்த்தேன். மூணாவதாக பல யூடியூப் லிங்க்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு இடத்துல, குறிப்பாக ஒரு இடத்துல நான் ஒரு தமிழ் சித்தர்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட் பார்த்தேன். அதாவது காலை இஞ்சி, நண்பகல் சுக்கு, மாலை கடுக்காய், இம்மூன்றும் சேர்ந்தால் வாழ்க்கை சிறக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. அதாவது என்னன்னா, காலையில் இஞ்சியை வெறுவத்தில் சாப்பிடணும், இல்லை இஞ்சி எந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதே மாதிரி மதியானம் சுக்கு காஃபியோ இல்லை சுக்குல கலந்து செஞ்ச ஏதாவது ஸ்வீட்டோ அந்த மாதிரி சாப்பிடலாம். மூணாவது கடுக்காய் பவுடர். இது மேஜராக நமக்கு கடுக்காயாக இருக்கும், அதை அரைச்சி எடுத்துக்கலாம். இல்லை இந்த மாதிரி ஒரு ரெடிமேடாக ஒரு பாக்கெட். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா இது நான் நாமக்கல்ல வாங்கினது, சித்த மருத்துவ சாலையில். இதோட ஃபோட்டோவை நான் உங்களுக்கு அப்புறமேட்டுக்கு போடுறேன். இது இந்த மாதிரி ஒரு பாக்கெட் கடுக்காய் பவுடர்னே பேக் பண்ணி அவங்களே கடுக்காய் எடுத்து பேக் பண்ணி அரைச்சி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி பாக்கெட்டை யூஸ் பண்ணலாம். சுடு தண்ணியில் போட்டு அப்படியே குடிக்கிறது. சுடு தண்ணியில் போட்டு ஒரு 20 மினிட்ஸ், ஒரு 10 மினிட்ஸ் செட்டில் ஆக வச்சுட்டு அப்புறம் தண்ணியை குடிக்கிறது. அந்த மாதிரி, அதாவது ஃபில்டர் காஃபி, அதாவது கடுக்கா காஃபிங்குவாங்க இதை கூட. இந்த மாதிரி ஹேபிட் இது பண்ணுனா கொஞ்சம் நமக்கு பல சிக்கல்கள் குறையுது அப்படிங்கிறாங்க. அதை நான் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ட்டு கடந்த 1 மந்த்தாக ஃபாலோ பண்ணேன். நல்ல ரிசல்ட் இருந்துச்சு. நைட்டு 10:30 ஆனால் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதாவது ஜென்ரலி நம்ம பாடி தூக்கம் வர டைம் பார்த்தீங்கன்னா 10:30 to 11. இந்த டைமில் நம்மளோட பாடி தூக்கத்துக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த மாதிரி இந்த டைமை நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணி அந்த டைமில் ஒரு அலாரம் வச்சு தூங்க ஆரம்பித்தாலே ஆல்மோஸ்ட் ஒரு 30% நம்ம அந்த தூக்கமின்மையை சார்ட் அவுட் பண்ணுறதுக்கான சொல்யூஷன் கண்டுபிடிச்சோன்னு அர்த்தம். ரிமைனிங் 70% என்னன்னா, நம்ம உணவு பழக்கத்தை கொஞ்சம் மாற்றணும். அதாவது சாயங்காலம் 6 மணிக்கு மேலே கார்போஹைட்ரேட் அதிகமாக உள்ள காம்பவுண்ட்ஸ் எதுவுமே, அதாவது மில்க்கு, ஜூஸு, சோடா, சுகர் போட்டு டீ, காஃபி, இந்த மாதிரி எதுவுமே குடிக்காதீங்க. அதாவது பால் தூக்கத்துக்கு கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சுத்த ஹம்பக்.
பாலை குடிச்சிட்டு விடிய விடிய தூக்கம் வராமலாம் இருக்காங்க. நீங்கள் அது வந்து உண்மையால் தூக்கம் வருதுன்னா அது உண்மையால் நீங்கள் டயர்டாக இருந்திருப்பீங்க, அதனால தூங்குறீங்க, அவ்வளோதான். மற்றபடி இது வந்து ஒரு கார்ப்பரேட் உலகம் பண்ண மாய வலை தான். பால் குடிச்சிட்டா அதில் தேன் ஊற்றி கலந்து குடிச்சா நல்லா தூக்கம் வரும், அதெல்லாம் சுத்த ஹம்பக். அந்த காலத்தில் யாருங்க பால் குடிச்சா? அந்த காலத்தில் பாலை வந்து ஒரு மருத்துவ பொருளாக மட்டும்தான் யூஸ் பண்ணாங்க. அதுலேருந்து வர அதை வந்து எப்போ காய்ச்சல் இருக்கவன், தலைவலி இருக்கவன், இல்லை பெரிய ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனவங்களுக்கு ஒரு பாலை டெய்லி கொடுத்து அவங்களோட நியூட்ரியன்ஸ் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணாங்க, அவ்வளோதான். அது வந்து ஒரு ரெகுலர் ஃபுட்டாக மாற்றினதே ஒரு கார்ப்பரேட் உலகம் தான். அது நம்ம ரெகுலராக எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. மூணாவதாக பார்த்தீங்கன்னா, நான் கடந்த ஒரு 1.5 மாதமாகவே சர்க்கரைக்கு பதிலாக பனங்கள் கண்டு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அது இந்த மாதிரி பாட்டிலில் இருந்தது, அப்பா எங்கள் வீட்டில் அரைச்சி கொடுத்தாங்க. இந்த மாதிரி ஒரு பனங்கள் கண்டு எடுத்து இடித்து கொடுக்குறது, இந்த பவுடர் தான் நான் சர்க்கரைக்கு பதிலாக எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறேன். அதுவும் ஒரு காரணியாக நான் கருதுறேன். அடுத்த ஒரு இன்னொரு ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா, சுக்கு பவுடர் வீட்லேயே அரைச்சது, அதை எடுத்து அதையும் நான் ஈவினிங்கோ இல்லை லஞ்ச் டைம்லையோ இல்லை அது மாதிரி ஒரு கிளாஸ் குடிப்பேன். காலையில் இஞ்சி, நார்மல் பிளாக் டீயோட இஞ்சி குடிப்பேன், அவ்வளோதான். இந்த மூணுமே நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலும் எனக்கு கரெக்டாக 10:30 ஆனால் ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வர ஆரம்பிச்சிடும். இதை வந்து நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணதுனால தான் உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறேன். இது நேச்சுரலி எந்த சைட் எஃபெக்ட்டும் கிடையாது. இந்த மாதிரி கடுக்கா பவுடரோ இல்லை இஞ்சியோ இல்லை பனங்கள் கொண்டோ யூஸ் பண்ணுறதுனால எந்த சைட் எஃபெக்ட்டும் வராது. தைரியமாக நம்ம அதை ஃபாலோ பண்ணலாம். இது வந்து உடல் சார்ந்த தூக்கமின்மை பிரச்சனைக்கான காரணிகள் தான் இது. இதை நம்ம சமாளிக்கிறதுனா இந்த உணவு பழக்கங்களை கொஞ்சம் முறைப்படுத்தினாலே போதும். இன்னொன்று உளவியல் சார்ந்த விஷயங்களுக்கு, அதாவது நம்ம மூளை விஷயமா சம்மந்தப்பட்டது. நம்ம மூளை எப்படின்னா, ஜென்ரலி நம்ம கடைசியாக அந்த 1 மணி நேரம் என்ன பண்ணுறோமோ, இப்போ தூங்க போகிறதுக்கு 1 மணி நேரம் என்ன பண்ணுறோமோ அது அப்படியே நம்ம மைண்டில் ஆக்டிவேட்டாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்போவுமே நைட்டு தூங்கும்போது பார்த்தீங்கன்னா சன் டிவியில் சீரியல் பார்த்துட்டு தான் தூங்குறோம் மேஜர் பர்சன்ஸ். அந்த மாதிரி டிவி பார்க்கும்போது உங்கள் மூளை அடுத்த 1 ஹவருக்கு ரொம்ப ஆக்டிவாக அந்த இதை பற்றியே இமேஜஸ் கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் எளிதாக விடாது. இதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, படுக்க போகிறதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடியே டிவி பார்க்குறது, மொபைலில் வீடியோ பார்க்குறது, யூடியூப்பில் வீடியோ பார்க்குறது, அப்புறம் ஃபேஸ்புக்கு, இந்த மாதிரி எலக்ட்ரானிக் டிவைஸஸை கொஞ்சம் தள்ளி வைங்க. அதுக்கு பதிலாக ஒரு நல்ல புக்கை படிக்கிறது, இல்லை ஒரு நீண்ட வாக்கிங், அதாவது வாக்கிங் இந்த சென்ஸ் வீட்டுக்குள்ளேயே சுற்றி கூட வரலாம், இல்லை உங்கள் நெடுந்தொலைவு சாப்பிட்டு ஒரு 1 மணி நேரம் கழிச்சு சாப்பிட்டு நான் சொல்கிறது படுக்க போகிறதுக்கு முன்னாடி வாக்கிங் போகிறது, இல்லை நல்ல ஒரு இசையை கேட்கறதுனா அதுக்குன்னு படத்தை போட்டுட்டு பார்க்கறது கிடையாது, ஜஸ்ட் காதில் கேட்கறது, இல்லை ஏதாவது ஒருத்தவங்களோட நல்ல சொற்பொழிவு, சுகிசிவம் சொற்பொழிவு அந்த மாதிரிலாம் இருக்குது. இதெல்லாம் வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன், அதனால தான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். சுகிசிவம் சொற்பொழிவு கேட்கறது, இல்லை யாரோ ஒருத்தவங்க நல்லா ஸ்பீச் கொடுத்துருக்காங்க ஒரு ஸ்பீச், அந்த மாதிரினா அதை எடுத்து கேட்கறது, இதை ஃபாலோ பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான தூக்கமின்மை பிரச்சனையில் ஒரு 70% குறைஞ்சிரும். உணவு பழக்க வழக்கங்கள், அடுத்து உளவியல் சார்ந்த பழக்க வழக்கங்கள், இதுக்கு தீர்வு சொல்லியாச்சு. உனக்கு ஸ்லீப்பிங் பேட்டர்ன், கரெக்டான டைமுக்கு போய் தூங்கி டைமுக்கு ஸ்லீப்பிங் ஷெட்யூல், அதை வந்து ஒரு அலாரம் வச்சுக்கிட்டே தூங்குங்க, தப்பே கிடையாது. கரெக்டான டைமுக்கு அலாரம் வைங்க, அந்த அலாரத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க, அவ்வளோதான். இந்த இதை ஃபாலோ பண்ணாலே மேஜராக நம்ம பாதி ஒரு 70-80% குறைஞ்சிடலாம். இதையும் தாண்டி சில பேருக்கு வந்து அது ஒரு டிசீஸாகவே மாறி இருக்கும், தூக்கமே வராது, என்ன பண்ணலாம். அவங்களுக்கு என்னன்னா, யோகாவில் சில போஸ்டர்ஸ் இருக்குது, சில ஆசனங்கள், அந்த போஸ்டர்ஸ் என்னன்னு இந்த வர ஃபோட்டோவில் பாருங்கள். இதாங்க முதல் போஸ்ட், பவன் முக்தாசனான்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்டையர் ஸ்பைனோட இதை வந்து 1 மினிட்ல உங்களுக்கு ரிலாக்ஸ் பண்ணி விடுது. இதுக்கு இங்கிலீஷில் என்னென்னா விண்ட் ரிலீவிங் போஸ் அப்படிங்கிறாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இதை வந்து ஜஸ்ட்டு நம்ம இந்த படத்தில் காட்டியிருக்க மாதிரி ஜஸ்ட்டு படுத்துக்கணும், கையை வந்து இப்படி மேல் நோக்கி வச்சுருக்கணும். அதோட நம்மளோட கையோட உள்பக்கம் வந்து அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மூச்சை இழுத்துக்கிட்டே உங்கள் பெண்டு நீ இருக்குது பார்த்தீங்களா, அதை கொண்டு வந்து உங்கள் உடம்பு பக்கத்தில் வச்சுக்கணும். இந்த பொசிஷனில் முட்டியை மடக்கி அதை கிராப் பண்ணணும். அதாவது என்னென்னா, மூச்சை இழுத்துக்கிட்டே முட்டியை வந்து உங்கள் கையில் இப்படி கோத்து பிடிச்சிக்கணும். செகண்ட், இன்னும் கொஞ்சம் அழுத்தி பிடிக்கும்போது அதை ஹக் பண்ணும்போது மூச்சை விடணும். அதே மாதிரி தான் திருப்பி ரிப்பீட்டு. மூச்சை இழுத்து பிடிக்கும்போது நல்லா பக்கத்தில் பிடிச்சிக்கணும், அப்புறம் வெளியே விடும்போது கொஞ்சம் ஹக் பண்ணணும், அவ்வளோதான். இதை வந்து ஒரு 8 to 10 ப்ரீத்ஸ் அப்படியே இந்த பொசிஷன்லேயே பண்ணணும் 1 மினிட்டுக்கு. அந்தளவுக்கு மெதுவாக எடுக்கணும். 1 மினிட்டுக்கு 8 to 10 ப்ரீத்ஸ் மாதிரி ரொம்ப ஸ்லோவாக விட்டு ஸ்லோவாக ப்ராக்டிஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பொசிஷன் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ஆன் த வால். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி இந்த படத்தில் காட்டிருக்க பொசிஷன் மாதிரி நீங்கள் காலை தூக்கி செவுத்து மேலே வச்சுட்டு அதே திருப்பி கையை வந்து மேல் நோக்கி தான் வைக்கணும். அந்த கையோட உள்பக்கத்தை இந்த மாதிரி வச்சு படுத்துக்கணும். படுத்துக்கிட்டு உங்களோட திருப்பி மூச்சு விடுறது தான். ஜஸ்ட் லைக் தட். உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு வேணும்னா இந்த பட்டாக்ஸ் கடியில் இல்லை இதில் வந்து தலானி வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு அதை அப்படியே மூச்சை இழுத்து விடணும். திரும்ப மூச்சு ப்ராக்டிஸ் தான், ஆனால் பட் கேர்ஃபுல்லாக விடணும். உங்களோட வைப்ரேஷன்ஸ் மூவ் ஆகிறத நீங்கள் ஃபீல் பண்ணணும்.
அதாவது எப்படின்னா உங்கள் கால் பாதம் வரைக்கும் ஃபீல் பண்ணணும். அப்புறம் திருப்பி சேம் லைக் இதை வந்து 1 to 2 minutes இதை பண்ணணும். இந்த போஸ்டில் இருந்து மூச்சு விட்டு எடுத்து மாற்றி மாற்றி பண்ணணும். திருப்பி பார்த்தீங்கன்னா வேவ் எக்ஸசைஸ்னு சொல்லுவாங்க. இது எப்படின்னா ஜஸ்ட் லைக் நீங்கள் படுத்துக்கணும். உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு கழுத்துக்கும் இடுப்புக்கும் ஒரு தலைவாணி உருண்டையோ இல்லை ஒரு சின்ன துண்டை உருட்டியோ ஒரு சப்போர்ட் கொடுத்து படுத்துக்கணும். அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ இந்த அம்புக்குறியில் காட்டிருக்கு பார்த்தீங்கன்னா ஓரத்தில் ரெட் கலர் அம்புக்குறி, அது மாதிரி இந்த உங்கள் பாதம் ரெண்டையும் நல்லா அகட்டி வச்சுக்கிட்டு மூவ் பண்ணணும். வேவ் மாதிரி ஆட்டணும். சேம் டைம் நீங்கள் காலை ஆட்டுற டைம்லேயே உங்களோட கழுத்தையும் இந்த சைட் வைஸ் பக்கவாட்டில் ஆட்டணும். அதான் வேவ் எக்ஸசைஸ். ஒரு அலைக்கடல் மாதிரி. இப்போ கால் ஆட்டுறோம் இல்லையா, காலு கை காலு தலை, அதாவது உங்கள் கால் பாதங்கள் தலை ரெண்டும் ஒரே டைரெக்ஷனில் கூட மூவ் ஆகலாம். இல்லை வேறு டைரெக்ஷனில் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அந்த மாதிரி மூவ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். இதுவும் 1 to 2 minutes தான். அப்புறம் ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறம் உங்களோட இது பண்ணி முடிச்சோன்னே பார்த்தீங்கன்னா உங்களோட வைப்ரேஷன்ஸ் ஃபுல்லாக கால் பாதத்துலேருந்து தலை வரைக்கும் வரும். அதை நீங்கள் நல்லா ஃபீல் பண்ணணும். இதை கரெக்டாக 1 minute தான் இந்த எக்ஸசைஸும் பண்ணணும். ரிப்பீட் பண்ணாலும் பண்ணலாம். அதுக்கப்புறம் என்னென்னா அதே இதில் இன்னொரு இது என்னென்னா கவுந்து படுத்துக்கணும். சேம் இப்போ இந்த படத்தில் காட்டிருக்க மாதிரி கவுந்து படுத்துக்கிட்டு கால் அப்படி செங்குத்தாக வச்சுக்கணும் பாதத்தை. சேம் அதே மாதிரி தான். பில்லோ சப்போர்ட்டுக்கு வச்சுக்கலாம். உங்கள் தலைக்கும் உங்கள் காலுக்கும் சப்போர்ட்டுக்கு வைக்கணும்னா வச்சுக்கலாம். இப்போ இதே மாதிரி இந்த அம்புக்குறியில் காட்டிருக்க மாதிரி சைட் வைஸ் காலை ஆட்டணும். வெறும் இந்த டைம் காலை மட்டும்தான் ஆட்ட முடியும். அது மாதிரி காலை ஆட்டினாலே உங்களுக்கு அந்த இதை புரிஞ்சுக்கலாம், என்ன இது மூவ் ஆகிறதுனா. தலையை ஆட்ட அவசியம் இருக்காது. ஆட்டோமேட்டிக்காக உங்களோட வேவ்ஸ் வந்து அப்படியே உடம்பு வழியாக ட்ராவல் ஆகும் தலை வரைக்கும். அதை நீங்கள் கொஞ்சம் ஃபீல் பண்ணணும். இவ்வளோ இந்த 2 வேரியேஷன்ஸ் தான் இருக்குது இந்த பொசிஷனில். 4வது பொசிஷன் பார்த்தீங்கன்னா சவாசனா, அதாவது போன மாதிரி படுத்து கிடக்கிறது தான். ஜஸ்ட் லைக் தட் கால் நல்லா விரித்து வச்சுக்கிட்டு சும்மா சிம்பிளாக படுத்துருக்கணும். கை வந்து எப்போவுமே இதே மாதிரி பொசிஷனில் இருக்கணும். இந்த பொசிஷனை எப்பவும் மாற்றக்கூடாது. பாம்ஸ் வந்து எப்பவும் அப்படியே தான் இருக்கணும். இந்த பொசிஷனில் வந்து படுக்கிறது வந்து சும்மா ஒரு கடைசி எக்ஸசைஸ் வந்து ஒரு ஃபினிஷிங் எக்ஸசைஸ் மாதிரி தான். இதில் ஒன்றும் இது பண்ணுற ஆக்டிவிட்டிஸ் எதுவும் கிடையாது. ஜஸ்ட் லைக் தட் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும் படுத்துக்கிட்டு. அவ்வளோதான். ஏதாவது திங்க் பண்ணிவிட்டு இங்கே உங்களோட பாடியில் இருக்க வைப்ரேஷன்ஸை ஃபீல் பண்ணணும். காலிலேருந்து இப்போ இந்த 3 எக்ஸசைஸ் பண்ணிங்களா, அது மூலமாக வைப்ரேஷன்ஸ் வந்திருக்கும். அந்த வைப்ரேஷன்ஸை நீங்கள் ஃபீல் பண்ணணும். அவ்வளோதான். சேம் டைம் நம்ம மூச்சு விடுறதை மறக்கக்கூடாது. ஒவ்வொரு டைமும் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 20 இந்த சவாசனத்தில் மட்டும் ஒரு 20 தடவை மூச்சை இழுத்து விடணும். அவ்வளோதான். சிம்பிள். தேங்க்யூ ஸோ மச். இந்த போஸ்டர்ஸை கரெக்டாக ஒவ்வொரு நாளும் 15 மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த 4 போஸ்டர் செஞ்சு முடிக்கிறதுக்கு உங்களுக்கு 15 minutes தான் ஆகும். இந்த போஸ்டர் நான் செஞ்சு பார்த்தேன், நல்லாவே தூக்கம் வருது. இந்த 4 போஸ்டர்ஸையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு அழகாக தூக்கம் வரும். ரிமைனிங் 90%யும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி முடிச்சிடலாம். மீதி இருக்க ஒரு 10% பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டாக்டரை கன்சல்ட் பண்ணி தான் ஆகணும். அதுவும் முறையான டாக்டராக பாருங்கள். எக்காரணத்தை மட்டும் ஸ்லீப்பிங் பில்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஸ்லீப்பிங் பில்ஸுங்கிறதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது மாத்திரைகள் தான், தூக்க மாத்திரைகள். இந்த தூக்க மாத்திரைகளே ஒரு $4 billion per year பிஸ்னஸ். ஸோ எந்த டாக்டர்கிட்ட நீங்கள் மேஜராக போனாலுமே ஒரு முக்கால்வாசி டாக்டர் பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பிங் பில்ஸ் தான் சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் அதை எடுக்க நாளடைவில் ஒரு பில்லா இருக்கிறது, ஒரு மாத்திரையாக இருக்கிறது 3 மாத்திரையாகும், 6 மாத்திரையாகும். அப்புறம் எத்தனை மாத்திரை போட்டாலும் தூக்கம் வராத மாதிரி ஆகி போயிடும். அதனால தயவு செஞ்சு தூக்க மாத்திரைகள் எடுக்கிறத குறைங்க. ஏன்னா இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எங்கள் அம்மாவே இருக்காங்க. அவங்களே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு மாத்திரையாக போட ஆரம்பிச்சு அப்புறம் கடைசியில் 4 மாத்திரை வரைக்கும் வந்து கொஞ்சம் பிரச்சனை ஆகி அதுக்கப்புறம் தான் இப்போ ஸ்டாப் பண்ணிவிட்டு இன்னமும் அவங்களுக்கு தூக்கமின்மை சரியாகலை. அவங்களுக்காக தான் நான் இப்போ இந்த வீடியோ யோசிச்சு எடுத்தேன். அதில் பார்க்கும்போது தான் சில விஷயங்கள் சரியாகும்னு நினைக்கிறேன். இப்போ எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் ரெக்கவர் ஆகிட்டு வருது. பார்ப்போம் எந்த அளவுக்குன்னு. நீங்களும் இந்த வீடியோவில் சொன்ன முறைகள் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். முடிஞ்சால் இந்த யோகாவை ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் பிராணாயாமா ஒன்று இருக்குது. இந்த பொசிஷன் மட்டும் இல்லாமல் பிராணாயாமா மூச்சு பயிற்சி தான், அதையும் பண்ணுங்கள். மோஸ்ட்லி பிராணாயாமா எப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும், அதனால் அதை சொல்ல தேவையில்லை. இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்கள் தூக்கமின்மையை குறைக்கலாம். இந்த இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு என்ன ரிசல்ட்னு சொல்லி கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.